Hi, praise Lord. God is saying unto you, you are known by God because you love Him. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அதாவது நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனை அன்பு கூறுகிறதுனால, அது மாத்திரம் இல்லை, அவருடைய அன்பு நமக்குள்ள இருக்கிறதுனால நாம் அவர் மேலே அன்பாக இருக்கிறத ஆண்டவர் அறிஞ்சு, அதுக்கு மேலே நம்மளுடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நம்மளை பற்றி தெரிந்தவராக இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போது நம்மளுடைய அன்பு ஆண்டவர் மேலே எந்த அளவுக்கு நம்ம காட்டுறோமோ அதை விட ஆண்டவர் நம்மளை பற்றி அறிந்தவராக இருக்கிறாராம். அப்போது தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுகிறது எதை குறித்து சொல்லுதுன்னா, நாம் ஆண்டவர் மேலே அன்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே அன்பு வைக்கிறோம், சில காரியங்கள் நம்ம செய்கிறோம், சில காரியங்கள் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம், சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறோம், சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறது இல்லை, அநேக குற்றங்கள், குறைகள், அநேக திரைகள் நம்மக்கிட்ட இருந்தால் கூட ஆண்டவர் நாம் எந்த அளவுக்கு அவர் மேலே அன்பாக இருக்கோங்கிறத தாண்டி நம்மளை பற்றி முழுமையாக அவர் அறிந்தவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நான் எந்த அளவுக்கு தேடுறேன், ஆண்டவரை நான் எந்த அளவுக்கு நாடுறேன், ஆண்டவரத்தில் எந்த அளவுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். நான் அவ்வளவா ஆண்டவர்கிட்ட நான் போராடுறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆண்டவருடைய சபைகளுக்கு கொடுக்குறேன், ஊழியங்களுக்கு கொடுக்குறேன், சபைக்கு கரெக்டாக நான் செல்கிறேன், இப்படியெல்லாம் நான் செய்கிறேன், ஆண்டவர் என் இருதயத்தை அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ப முடியும். எப்படின்னா, நீங்கள் என்னென்னலாம் ஆண்டவருக்கு செய்கிறேன், ஆண்டவரோடு நான் நடக்கிறேன், எப்படியெல்லாம் ஆண்டவரோட நான் நேரம் செலவு பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறீங்களோ, அதை விட ஒரு படி மேலே சொல்லப்போனால், அதை விட இன்னும் டீப்பாக ஆண்டவர் உங்களை பற்றி அறிந்தவராக இருக்கிறார், உங்களுடைய இருதயத்தை பற்றி அறிந்தவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையில், எந்த விதமான போராட்டத்தில், எந்த விதமான கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிந்தவராக இருக்கிறார். அநேக கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், அநேகரால் புறந்தள்ளப்பட்ட சூழ்நிலைகள், அநேகரால் ஒதுக்கிவிடப்பட்ட சூழ்நிலைகளில் கூட நீங்கள் ஆண்டவரை இறுகி பற்றி பிடித்து ஆண்டவருக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான வார்த்தையும் நம்பி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கழிக்கிறீங்க இல்லையா, ஒவ்வொரு நாளையும் நீங்கள் அவருடைய சமூகத்தில் கடந்து போகிறீங்க இல்லையா, இந்த காரியத்தை விட இன்னும் அதிகமாக உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக அவர் மேலே நீங்கள் எவ்வளவு பாசம் வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறீங்க, ஆண்டவருக்காக நீங்கள் எதெல்லாம் செஞ்சீங்க, ஆண்டவருக்காக நீங்கள் எதெல்லாம் விட்டீங்க, ஆண்டவருக்காக நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்க, ஆண்டவர் அப்படிங்கிற ஒருத்தரை தேவனாக நீங்கள் பெற்றதுக்காக, அவரை தேடணுங்கிறதுக்காக என்னென்னலாம் ஆசைகளை, என்னென்னலாம் ஏக்கங்களை நீங்கள் இழந்தீங்கிறத ஆண்டவர் நன்றாக அறிந்தவராக இருக்கிறார். அதை அறிந்ததுனால எனக்கு என்னப்பா லாபம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதை விட 100 மடங்கு ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். கர்த்தருக்காக அவர் மேலே அன்போடு இருக்கிற ஒருவரையும் அவர் வெட்கப்பட விடவே மாட்டார். அவர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களுடைய அன்பை அவர் கனப்படுத்தி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.